இது வந்து அம்மா உணவகம்னு சொல்றத ஹோட்டல்ன்றதே சொல்லலாம். அந்த அளவுக்கு தெளிவா அவங்க சர்வீஸ் பண்றது, சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு அவங்களே கேட்டுக்கிட்டு இருக்கிறதுலேருந்து அது நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த ஃபீல் நல்லா இருக்கும். ஆனா இப்ப விஜய் வந்து அம்மா உணவகத்துல வந்து உணவெல்லாம் மேம்படுத்திக்கணும்னு சொல்றாங்க. எவ்வளவு நாளா சாப்பிட்டுருக்கீங்க? என்னென்ன மாற்றங்கள் தெரியும்? நான் இங்கே வந்து எப்படியோட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே சாப்பிட்டுருக்கேன். ம். ரெகுலராக சாப்பிட்ருக்கேன். விஜய் சார் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் ஃபுல்லாக வரல. அது ஏன் வரலன்னா அவங்க கரெக்டான இன்ஃபெக்ஷன் இங்கன்னா நான் பார்த்த மாதிரி தெரில. இதில் சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன நடந்திருக்கு? சின்ன சின்ன மாற்றங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்து மேலே இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாமே ஒடிஞ்சிட்டு ஒழுங்குன மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. விஜய் சார் ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. உணவு கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் தரமாக கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இங்கே ஒரு 5 வருஷமாக சாப்பிட்ருக்கேன் இங்கே வந்து. அதை பற்றிலாம் அது தப்பு சொல்லக்கூடாது. அதெல்லாம் நல்லா நீட்டாக தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டெய்லிக்கும் அந்த க்ளீனிங் ஒர்க்கில் அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறாங்க. பெனாயில் போட்டு துடைக்கிறதோ இல்லை மாப் போடுறதோ அதுக்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்க சார். ஆனால் முன்னாடி வந்து அம்மா உணவகம் ரொம்ப நாளாக செயல்பட்டு இருக்கு. இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் அதில் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காரு. அப்படின்னு எந்தெந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு? இப்போ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கின்னு இருக்காரு. இன்னும் பண்ணுவார், பண்ணிக்கின்னு தான் இருப்பார். இன்னும் சாப்பாடு எல்லாமே இப்போ பரவாயில்ல. இப்போ எல்லாம் மாற்றிட்டாங்க. அதுதான் நல்லா இருக்கிறது. இப்போ சாப்பாடு எல்லாமே நல்லா. காலையில் இட்லி பொங்கல்ப்பா, மதியானம் சாம்பார் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், சாயங்காலம் சப்பாத்தி டால் சொல்லியிருக்கிறாரு. ஒன்றும் எதுவும் பண்ணலை, பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதிகாரிங்க. வந்து 14 வருஷமாக வேலை பார்க்குறோம், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு இஎஃப்ஓ பிஎஃப் ஒன்றும் இல்லை. வந்தால் சம்பளம்லாம் அதுவும் இல்லை, லீவு கூட இல்லை எங்களுக்கு. ரொம்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு அம்மா உணவகத்துக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து பண்ணாருன்னா நல்லாயிருக்கும்.